ஹலோ வியூவர்ஸ், நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ட்ராயிங்னா என்னங்க? அதாவது இன்ஜினியரிங் லாங்குவேஜ். நம்ம எந்த இதை சொல்லணும்னு நினைக்கிறோமோ அதை வந்து டிராயிங் மூலியமாக தான் சொன்னால் தான் ஒரு ப்ராப்பர் கம்யூனிகேஷன் இருக்கும். அதாவது எப்படின்னா, நமக்கு வந்து நம்மளோட ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக ஏகப்பட்ட பேர் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. பிளானிங் ஒருத்தர் இருப்பாங்க, அடுத்து வந்து டிசைனிங் ஒருத்தர் இருப்பாங்க, அடுத்து ஸ்ட்ரக்சரல் ஒருத்தர் இருப்பாங்க. இவங்க எல்லாத்தையும் டைரெக்டாக போய் கனெக்ட் பண்ணி பேசிக்க முடியாது. இவங்க வந்து என்னென்னா ஒரு பிளானிங்க்கு ஒரு இன்ஜினியர் இருப்பாங்கன்னா பிளானிங் போட்டு கொடுப்பாங்க. அதுக்கு ரிலேட்டடாக ஸ்ட்ரக்சரல், அடுத்தது அந்த எக்ஸிக்யூஷன் இன்ஜினியர், இவங்க எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறது வந்து டிராயிங் மூலியமாக தான் கனெக்ட் பண்ண முடியும். சரிங்களா? அதான் ப்ராப்பர் மேனரில். அப்போ வந்து அந்த ஒர்க் எக்ஸிக்யூஷனும் பக்காவாக போகும். இப்போது அந்த டிராயிங் வந்து எந்த மேனரில் இருக்கும், அந்த டிராயிங்கோட டைப்ஸ் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, அது அந்த டைப்ஸ் வந்து எதெல்லாம் ரிலேட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்ப்போம். இப்போ வந்து நம்ம டைப்ஸ் ஆஃப் டிராயிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட் ஒன் வந்து ஆர்கிடெக்சரல் டிராயிங், ரெண்டாவது ஸ்ட்ரக்சரல் டிராயிங், தேர்ட் ஒன் எலக்ட்ரிக்கல் டிராயிங், ஃபோர்த் ஒன் ப்ளம்பிங் டிராயிங், ஃபிஃப்த் ஒன் ஃபினிஷிங் டிராயிங். அதாவது ஆர்கிடெக்சரல் டிராயிங் அப்படின்னா நம்மளோட அதில் ஒரு 4 டைப் ஆஃப் டிராயிங் இருக்குது. ஃபஸ்ட் ஒன் வந்து சைட் பிளான் தான் வரணும், ஒர்க்கிங் பிளான் ரெண்டாவது வரணும், மாற்றி போட்டிருக்கேன். ஃபஸ்ட் ஒன் சைட் பிளான், ரெண்டாவது ஒர்க்கிங் பிளான், மூணாவது செக்ஷன் டிராயிங், நாலாவது எலிவேஷன் டிராயிங். சைட் பிளான் அப்படின்னா நம்ம சைட் பிளான் அப்படின்னா அதில் என்னென்ன இருக்குன்னா, நம்மளோட சைட்டில் என்னென்ன காம்போனன்ட் எங்கெங்கே இருக்குது, அதாவது ஒரு ட்ரீ இருக்கா, அந்த ட்ரீ அங்கே இருக்குது, ஒரு எலக்ட்ரிக்கல் லேம்ப் போஸ்ட் இருக்கா, அந்த போஸ்ட் இருக்குது, போர்ஹோல் எங்கே இருக்குது அப்படிங்கிற சைட்டில் என்னென்ன இருக்கோ அதை எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணியிருக்கிறது தான் சைட் பிளான். ஒர்க்கிங் பிளான் என்னென்னா, அந்த சைட்டில் நம்ம வந்து என்ன லொக்கேட் பண்ண போகிறோம், அதாவது ஒரு பில்டிங் வந்து ப்ரொப்போஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அதோட அந்த லொக்கேஷன் ஆஃப் அந்த பில்டிங் ப்ளஸ் வந்து அந்த பில்டிங்குள்ளே என்னென்ன காம்போனன்ட் இருக்குது, எதாவது எங்கெங்கே இருக்குது, அதாவது ரூம்ஸ் எங்கே இருக்குது, கிச்சன்ஸ் எங்கே இருக்குது, வராண்டா இங்கே இருக்குது, அதாவது எங்கெங்கே என்னென்ன காம்போனண்ட்டு எப்படி நம்ம வந்து பிளான் பண்ண போகிறோமோ அதை வந்து சொல்கிறது தான் பிளான். அந்த ஒர்க்கிங் பிளானில் டீட்டெயில்டு மெஷர்மெண்ட் இருக்கும். அதாவது டீட்டெயில்டாக மெஷர்மெண்ட் இருக்கும். அந்த பில்டிங்கோட பிளானோட அந்த லென்த்து பிரெத்து. பிளான்னாவே முன்னா லென்த்தும் பிரெத்தும் டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, டெப்த்து இருக்காது. பிளான் என்னென்னா லென்த்து பிரெத்து, டாப் வியூவில் வந்து என்ன பார்க்குறோமோ அதை வந்து அப்படியே காமிக்கிறது தான் பிளான். அதாவது பிளான் எடுத்திங்கன்னா டாப் வியூ தான். டாப் வியூவில் வந்து என்ன பார்க்குறோமோ அதுதான் பிளான்னு சொல்லியிருப்போம். இந்த பிளானில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து டோர், விண்டோஸ், வென்டிலேட்டர்ஸ், அதான் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணியிருக்கதான் அந்த பிளானில் டீட்டெயிலாக இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட் ஒன்று வந்து தேர்ட் ஒன்று வந்து செக்ஷன் டிராயிங் ஒன்றும் இல்லை, நம்ம வந்து அந்த பிளானுக்கு ஏற்ற மாதிரி டெப்த்து, அதாவது இப்போ வந்து ஃபுட்டிங் போடுறோம், ஃபுட்டிங்கோட டெப்த்து, அதாவது பிளானில் வந்து பிளானில் வந்து லென்த்தும் பிரெத்தும் மட்டும்தான் இருக்கும். செக்ஷன் டிராயிங்கில் டெப்த்து திக்னஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது நம்ம செக்ஷன் டிராயிங்கில் தான் தெரியும், அந்த வியூவில் தான் தெரியும். அடுத்து ஃபோர்த் ஒன் எலிவேஷன் டிராயிங்லாம் ஒன்றும் இல்லை, ஃப்ரண்ட் வியூ, அதாவது நம்ம ஃப்ரண்ட் போர்ஷன் எந்த மேனரில் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த எலிவேஷன் டிராயிங். அடுத்தது நம்ம ஆர்கிடெக்சரல் டிராயிங் முடிச்சு வச்சு ரெண்டாவது ஸ்ட்ரக்சரல் டிராயிங்னா என்னென்னா, நம்ம பிளான் பண்ணதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து ஸ்ட்ரக்சரை டிசைன் பண்ணி நமக்கு வந்து டிராயிங்ஸ் கொடுப்பாங்க. இதை வந்து யார் கொடுப்பாங்கன்னா ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் பண்ணுவார். இதோட ரோல் வந்து, அதாவது நம்மளோட சாயில் கண்டிஷன் என்ன, நம்மளோட டைப்ஸ் ஆஃப் பில்டிங் என்ன, நம்மளோட ரோடிங் கெப்பாசிட்டி, எப்படி கேரி ஓவர் ஆகணும் அப்படிங்கிறத எல்லாம் டிசைன் பண்ணி நமக்கு வந்து ஸ்ட்ரக்சரல் டிராயிங்கை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுப்பாங்க. இல்லை ஒரு சின்ன ப்ராஜெக்ட்னா டோட்டலாகவும் கொடுப்பாங்க. அதாவது எந்த மேனரில் கொடுப்பாங்கன்னா, நம்ம வந்து நம்ம வந்து எக்ஸ்கவேஷன் டிராயிங், அடுத்தது ஃபுட்டிங் லேஅவுட்டு, காலம் லேஅவுட்டு, லிண்ட் பீம் லேஅவுட்டு, லிண்டல் பீம் லேஅவுட்டு, ரூஃப் பீம் லேஅவுட்டு, ரூஃப் ஸ்லாப் லேஅவுட்டு, இதெல்லாம் தனித்தனியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவும் கொடுப்பாங்க. இல்லை ஒரு சின்ன ப்ராஜெக்ட் அப்படின்னா இதை வந்து டோட்டலாக வந்து நம்மள்கிட்ட கொடுத்துருவாங்க. இதெல்லாம் வச்சு
நம்மளோட ஸ்ட்ரக்சர். இதுலேருந்து என்னென்னா இப்போ எக்ஸிபிஷன் ட்ராயிங்லாம் என்னென்னா எக்ஸிபிஷன் ட்ராயிங்கில் என்ன இருக்கும்னா நம்மளோட லென்த்து பிரெத் இருக்கும், அதே மாதிரி லென்த் பிரெத் ஆஃப் ஃபுட்டிங்கோட லென்த் பிரெத் இருக்கும், நம்ம எக்ஸிபிஷன் பண்ணக்கூடிய அது இருக்கும், அப்புறம் டெப்த்து இருக்கும் சரிங்களா. டெப்த் ஆஃப் நோட்ஸ் பக்கத்தில் சைடில் நோட்ஸ்னு போட்டு டெப்த் இருக்கும், நம்மளோட சாயில் கண்டிஷன் ஏற்ற மாதிரி அதோட டெப்த் இருக்கும். அதே மாதிரி ஃபுட்டிங் லேஅவுட்டில் என்னென்ன இருக்குன்னா அந்த லொக்கேஷன் ஆஃப் ஃபுட்டிங் லேஅவுட்டு ப்ளஸ் வந்து நம்மளோட ஃபுட்டிங் லேஅவுட்டோட அந்த ஸ்ட்ரக்சரல் டீட்டெயில், நம்மளோட மேட்டு என்ன சைஸில் என்ன டைப் ஆஃப் மேட்டு, அதோட லென்த்து பிரெத்து, எல்லை எவ்வளோ கொடுக்கணும், அது எல்லா டீட்டெயிலும் இந்த ஃபுட்டிங் லேஅவுட்டில் இருக்கும். காலம் லேஅவுட்டில் என்னென்னா நம்பர் ஆஃப் பார்ஸ், அதாவது ஸ்ட்ரக்சரல் ஸ்டீலோட டீட்டெயிலிங் எல்லாமே இதில் இருக்கும். அந்த காலமுக்கு எத்தனை நம்பர் ஆஃப் என்ன டை ஆஃப் பார் போட போகிறோம், எத்தனை நம்பர் போடணும், ரிங்கு என்ன போடணும் அப்படிங்கிற டீட்டெயிலெலாம் அந்த காலம் லேஅவுட்டில் இருக்கும். அதே மாதிரி அந்த காலம் லேஅவுட்டில் அந்த ஸ்ட்ரக்சரல் மெம்பர் இருக்கும், ப்ளஸ் வந்து எந்தெந்த போர்ஷனில் எந்தெந்த இடத்துல நம்மளோட காலம் ப்ரொஜெக்ட் ஆகுது லொக்கேட் ஆகிருக்கணும் அப்படிங்கிற அதோட டீட்டெயில்டு மெஷர்மெண்ட்ஸும் நம்மளோட காலம் லேஅவுட்டில் இருக்கும். அடுத்து பிளிந்த் பீம் லேஅவுட்டில் பிளிந்த் பீம் லேஅவுட்டும் ப்ளஸ் அதுக்குள்ளே ஸ்ட்ரக்சரல் மெம்பர்ஸ் ஸ்ட்ரக்சரல் டீட்டெயிலிங் எல்லாமே அதில் இருக்கும். லிண்டல் பீம் சேம் அதே தான், பிளிந்த் பீமுக்குள்ள இது மாதிரி தான். அதோட பீம் எல்லாம் எங்கெங்கே லேஅவுட் ஆகுது ப்ளஸ் வந்து நம்மளோட ஸ்ட்ரக்சரல் டீட்டெயிலிங் அப்படிங்கிருக்கும். ரூஃப் பீம்னா ரூஃபில் எங்கெங்கெல்லாம் பீம் வருதோ அதோட பீம் லேஅவுட்டு ப்ளஸ் அதோட ஸ்ட்ரக்சரல் டீட்டெயிலு. ரூஃப் ஸ்லாபோட டீட்டெயில்டு ப்ளஸ் வந்து அதோட வியூ அதை லேஅவுட்டும் கொடுப்பாங்க. இப்போ நம்ம ஆர்கிடெக்சரல் ட்ராயிங் பார்த்தாச்சு, அடுத்து ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங் பார்த்தாச்சு, அடுத்து எலக்ட்ரிக்கல் ட்ராயிங்னா என்னங்க ஒன்றா நம்ம எலக்ட்ரிக்கல் போர்ஷன், அதாவது என்ன லைட்டு ஃபேனு இது எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி எங்கெங்கெல்லாம் வருதோ அதை லொக்கேட் பண்ணுறதுக்கு பேர் அந்த லொக்கேட் பண்ணி நம்ம பிளான் வியூவில் காமிப்பாங்க, அதுக்கு பேர் தான் எலக்ட்ரிக்கல் ட்ராயிங். ப்ளம்பிங்னா சேம் அதே தான். ப்ளம்பிங் அதாவது நம்மளோட க்ளாசெட் எங்கே வருது, வாஷ் பேசன் எங்கே வருது, மிரர் எங்கே வருது, ஷவர் எங்கே வருது, அதே மாதிரி ப்ளம்பிங்கில் உள்ள எல்லா திங்ஸையும் அதை ஒரு பிளானில் லொக்கேட் பண்ணி காமிக்கிறது தான் நம்மளோட ப்ளம்பிங் ட்ராயிங். ஃபினிஷிங் ட்ராயிங் அப்படின்னா ஃபினிஷிங்கில் நம்ம பில்டிங் ஃபினிஷிங்க்கு வந்து என்னென்ன, அதாவது பார்த்திங்கன்னா டைல் போடுவோம், அப்புறம் என்ன போடுவோம், டைல் போடுவோம், அப்புறம் டெக்ஸ்சர் போடுவோம். பெயிண்டிங்கில் இருக்குது, அதாவது இப்போ வந்து ஃப்ளோரிங் போடும்போது அதோட பேட்டர்ன்ஸ்லாம் இருக்கும், டைல் பேட்டர்ன்ஸ்லாம் இருக்கும். அந்த பேட்டர்ன்ஸ்லாம் வந்து எந்தெந்த பேட்டர்னில் ஒட்டணும், அதாவது பார்த்திங்கன்னா இப்போ நார்மலாக ப்ளைனாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, இதே மாதிரி வேறு கலர் வேரி ஆகும் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அந்த பேட்டர்ன்லாம் நமக்கு வந்து கிளியர் விஷன் நமக்கு தெரியாது. அதை வந்து ஒரு ட்ராயிங்கை க்ரியேட் பண்ணி அதை வந்து லொக்கேட் பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரி எந்தெந்த டெக்ஸ்சர், அப்புறம் வாலில் வந்து என்னென்ன கலர் யூஸ் பண்ணுறது அதெல்லாம் வந்து இந்த ஃபினிஷிங் ட்ராயிங்கில் வரும்.